உலகம் முழுவதும் பரவி வாழும் ஓட்டுநர் சொந்தங்களுக்கும் ட்ரக்கர்ஸ் கிளப் யூடியூப் சேனல் வியூவர்ஸுகளுக்கும் வணக்கங்க. கடந்த காணொலி பார்த்திங்கன்னா பார்ட் 1 எனிவேர் ஜாப்ஸ் ரிவ்யூன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டன் டிரான்ஸ்போர்ட்லேருந்து ஹங்கேரியில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் டிரான்ஸ்போர்ட்டு பாட்டனில் டிரான்ஸ்போர்ட்லேருந்து அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டு ஃப்ரீ ரெக்யூர்மெண்ட்டு அதை இந்தியாவில் கோஆர்டினேட் பண்ணி தந்த எனிவேர் ஜாப்ஸுன்ற விவரத்தை பற்றி பேசிக்ஸ் நிறையா சொல்லியிருந்தேன். அவங்க இதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து வரலாம். இந்த வீடியோ பார்த்தோன்னா நிறைய நண்பர்கள் மறுபடியும் ஃபோன், ஏன்னா அதில் நம்ம மெம்பர்ஷிப்பை ஃபுல்லாக ஃப்ரீ ஆகிட்டோம், 500 மெம்பர் வரைக்கும் ஃப்ரீ ஆகிட்டோன்னு நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணி மறுபடி அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து குரூப்புகளில் இப்போ 225க்கு மேலே மெம்பர்ஷிப்பு போய்கிட்டு இருக்குது. மெம்பராக புதுசாக பார்த்துட்டு இந்த வீடியோக்களை பார்த்துட்டு புதுசாக வர்றவங்க ஃபஸ்ட்டு வெறும் ஹாய் மெசேஜ் போட்டு ஒன்று ஒன்றா நீங்கள் எதுக்கு என்ன கான்டாக்ட் பண்ணுறீங்கன்றதை ஒன்று ஒன்றா சொல்லாதீங்க. ஒவ்வொரு கொஸ்டினையும் திருப்பி கேட்டு பதில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறது டைம் வேஸ்ட். வீடியோலாம் பார்த்துட்டு தானே வருவீங்க. உங்கள் பேர், ஊர், ஹெவி லைசன்ஸோட வருஷம் 3ஐயும் டைப் பண்ணிவிட்டு குரூப்புக்கு ஆட் ஆகிறவங்க மட்டும் சொல்கிறேன், டைப் பண்ணிவிட்டு நான் யூரோப் டிரைவர் ஜாப்புக்கு ட்ரை பண்ணுறேன், நான் குரூப்புக்குள்ளே ஆட் ஆகிக்கிற விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டு விட்டிங்கன்னா நான் உடனே குரூப் லிங்கை அனுப்புவேன். உங்கள் பேரை சேவ் பண்ணிக்கிட்டு, எதுக்கு இந்த விஷயம் வேணும்னா, பேரை சேவ் பண்ணிக்கிட்டால் நான் ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டால் சேவ் பண்ண நம்பர்லேருந்து யாரோ மெசேஜ் கேட்டிருக்காங்களே அப்படின்ட்டு நான் ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணும்போது மேலே நீங்கள் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் போட்டிருப்பீங்களா, எனக்கு டக்குன்னு பதில் சொல்ல ஒரு வசதியாக இருக்கும். அந்த காரணத்துக்காக தான் இதை புரிஞ்சுக்கங்க. ஹாய்னு மொட்டையாக மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ஒன்றா போடாதீங்க. அதே மாதிரி வாய்ஸ் நோட் ஏதாவது போட்டிங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல வந்த சப்ஜெக்டை குயிக்காக சொல்லி முடிங்க. எடுத்து கேட்டோம்னா பொறுமையாக ஒன்றா அப்படியே ரொம்ப நேரம்லாம் கேட்க டைம் இருக்காது. நான் என்னோடய இண்டிவிஜுவல் ஒர்க்கையும் ஃபேமிலியையும் பார்க்கணும், ஒர்க்கையும் பார்க்கணும். கிடைக்கிற கேப்பில் டக்குன்னு ஆன்சர் பண்ணணும்னா இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இப்போது ரிவ்யூக்குள்ளே போகலாம். இது பார்ட் 2 எனிவேர் ஜாப்ஸ். இந்திய அளவில் இந்த அப்ராடுக்கு மேன் பவர் சர்வீஸ் பண்ணுற ஏஜென்சிகளை 2 கேட்டகரியாக பிரிக்கலாங்க. இந்திய அளவில்னா பெரிய ஏஜென்சிகளில், சின்ன ஏஜென்சிகள் அந்த மாதிரி கிடையாது. எப்படின்னா, வெளிநாட்டிலேருந்து ஒரு எம்ப்ளாயரு டைரெக்டாக இந்தியாவில் உள்ள ஒரு மேன் பவரை அணுகி அந்த மேன் பவருக்கே கேண்டிடேட்ஸ் ஆகிய நாம் டைரெக்டாக அந்த மேன் பவரை அணுகி போகிறது, இது முதல் கேட்டகரி. சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இது இல்லாமல் வெளிநாட்டில் உள்ள ஒரு எம்ப்ளாயரு இந்தியாவில் ஒரு ஏஜென்சி அணுகுவாங்க. அதுக்கு சவுத் இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு ஏஜென்சி அந்த ஏஜென்சியோட தொடர்பு வைத்திருப்பாங்க. நாம் இந்த ஏஜென்சிக்கிட்ட அருகாமல் இருக்காங்க, இல்லாட்டி நம்ம சவுத் இந்தியாவில் இருக்காங்க, ஏதோ ஒரு காரணங்களால் இல்லாட்டி ஃபெமிலியராக இருக்காங்க, ஏற்கனவே அந்த நம்ம நண்பர்கள் யாராவது அந்த ஏஜென்சி மூலியம் போயிருக்காங்க, இப்படி பல்வேறு காரணங்களால் அந்த ஏஜென்சிக்கு டையப்பாக இருக்கிற சவுத் இந்தியாவில் உள்ள ஒரு ஏஜென்சியை மூவ் பண்ணி நாம் போகிற முயற்சி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏஜென்சிங்க 2வது டைப். அதாவது கிளையண்டோட டைரக்ட் தொடர்பில் இருக்கிற ஏஜென்சி ஒரு கேட்டகரி, அது போன்ற ஏஜென்சிகளோட டையப்பில் இருக்கிற ஏஜென்சி ஒரு கேட்டகரி. இந்த 2 கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எனிவேர் ஜாப்ஸ்ன்றது டைரெக்டாக கிளைண்ட்டுங்களோட நேரடி தொடர்புலையும் கான்ட்ராக்டும் பண்ணி வச்சுருக்கிற ஏஜென்சி கேட்டகரியை சேர்ந்தது எனிவேர் ஜாப்ஸ்ன்றது. இதோட ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா 5 மாதம் முன்னாடி நான் தேடும்போதும் இங்கே டெல்லியில் இருக்காம்பா ஏதோ ஆஃபீஸு, நம்ம அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்கன்னா நாளை பண்ணி ஏதாவது காசு சின்ன கூட ஏதாவது கேட்டுட்டு எதுன்னு ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஜென்ரலான மித்து இருக்கும் பார்த்தீங்களா, நம்பிக்கை. அதுபோல் தான் நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது என்ன உலகம், டெக்னாலஜி உலகம். எதுக்குமே அலையாமல் எல்லாத்தையும் ஆன்லைன்லேயே ப்ராசஸ் பண்ணுற, வெளிநாட்டு கிளைண்ட்டையும் ஜூம் இன்டர்வியூவில் பார்த்து பேசி முடிச்சுட்டு செலக்ட் பண்ணிட்டு டிரைவிங் டெஸ்ட் ஒரு வீடியோ அனுப்பிச்சிட்டு டக்குன்னு ப்ராசஸ் பண்ணுற உலகம். நம்ம அட்வான்ஸ் லெவல் உலகத்தில் இருக்கோம். இப்போ இருக்கும்போது நம்ம பழைய ஸ்டைல்லையே நம்ம நம்பிக்கைகளை வைத்துக்கிட்டு இருந்தோம்னா அதனால் இழப்பு நமக்கு தான், டைம் வேஸ்ட் ஆகும். அதை புரிஞ்சுக்கணும். நம்பிக்கையான நிறுவனங்கள்னு எல்லாமே இருக்குது. நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே 5-6 ஏஜென்சி பேர் சொல்லியிருப்பேன். நம்பிக்கையான நிறுவனங்கள்ன்றது வேறு, அந்த நிறுவனங்கள்லேயே கேட்டகரியாக பிரிகிற இந்த மெத்தட் வேறு. அதாவது ஒரு கிளைண்ட்டோட டைரெக்டாக தொடர்புள்ள நிறுவனம், சில ஏஜென்சிகள் அந்த மாதிரி இந்திய அளவில் உள்ள ஒரு பெரிய நிறுவனத்தோட டையப்பில் இருப்பாங்க சவுத் இந்தியாவிலேருந்து, அதுபோல் ஒரு நிறுவனம். இந்த 2 கேட்டகரியில் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது எனிவேர் ஜாப்ஸு. அவங்க டைரெக்டாக கிளைண்ட்டோட கான்ட்ராக்டில் இருக்கிற நிறுவனம். அதனால தான் அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணி முடித்த உடனே செலக்டட் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்கன்னா வித்தின் எ வீக்கில் ஆஃபர் லெட்டர் அந்த கம்பெனிலேருந்து நம்மளுக்கு வாங்கி ஷோ பண்ணிடுறாங்க, கொடுத்துட்றாங்க. நம்ம அக்ரிமெண்ட் சைன் பண்ணி அனுப்புகிறோம். உடனே ப்ராசஸ் ஆகுது 3 மந்த்ஸில். இது நாட்டுக்கு நாடு டிஃப்ரெண்ட்டுங்க. ஹங்கேரினா ஒரு டைம் ஆகும் ஒரு ப்ராசஸ்ஸு, லத்வேனா ஒரு டைம் ஆகும், லித்வேனியனா ஒரு டைம் ஆகும், ஸ்லோவேனியனா ஒரு டைம் ஆகும். ஒரு கண்ட்ரிக்கு எம்பசி ஒர்க்கு, விஎஃப்எஸ் ஒர்க் கிடைக்கிறது வெவ்வேறு நாடு, ஒரு சில கண்ட்ரிக்கு உள்ளே நம்ம இந்தியாவுக்குள்ளேயே கிடைச்சிது. இந்த டைப் ஆஃப் வெரைட்டி, இந்த ப்ராசஸ் இது வேறு, இதை விட்டுருங்க. இந்த 2 டைப் ஆஃப் ஏஜென்சியில் எனிவேர் ஜாப்ஸ்ன்றது ஃபஸ்ட் டைப், அதாவது டைரெக்டாக கிளைண்டோட உள்ளது. அடுத்த டாபிக் என்ன சொல்லணும் விரும்புகிறேன்னா, பல இடங்களில் பார்த்திங்கன்னா ஏஜென்சியில் நம்மளுக்கு எப்போதுமே ப்ரீ இன்டர்வியூ முடிச்சுட்டு கிளைண்ட் இன்டர்வியூ முடிச்சு அதில் பாஸுன்னு செலக்ட் ஆகி நீங்கள் செலக்டட் லிஸ்ட்டுன்னு நம்மள்ட்ட சொன்னதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பேமெண்ட்டே கேட்பாங்க.
25,000 50,000. ஆனால் எனிவேர் ஜாப்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளைண்ட்டை சந்திக்கணுனாலே 25,000 பணம் கட்டணும், 23,000. இது மாதிரி இருக்கும்போது சிலர் வந்து அதை நம்பாமல் தடுமாறி ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக ஆகுறீங்க. என்னடா அது இன்டர்வியூக்கு முன்னாடியே பணம் கேட்குறாங்களே அப்படின்னு. நானாக இருந்தாலும் முதல் தடவை எனக்கு யாரும் ரெஃபரன்ஸே யாருமே இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த ஏஜென்சி மூலிமா போனவங்க ஒரு 10க்கு மேற்பட்ட ரெஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கும்போது நானும் இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ என்ன நம்பிக்கைன்னா, அந்த ஏஜென்சி மூலிமா போனவங்களோட ஆல்ரெடி விஎஃப்எஸ் முடிச்சிட்டவங்க, பாஸ் ஆனவங்க, அங்கே போய் ரீச் ஆனவங்கன்னு ஒரு 50 பேருக்கு மேலே உள்ள நண்பர்களோட ரெஃபரன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சோன்னே நம்பிக்கையான நிறுவனம் அப்படின்னு உறுதியாகிட்டு டைரெக்டாக கிளைண்டோட கான்ட்ராக்ட் உள்ள ஒரு நிறுவனம் இந்திய அளவில் இது வரைக்கும் எப்படி பார்த்தாலும் 500 பேருக்கு மேலே ரீச் ஆகிருக்காங்க அவங்க மூலிமா அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கிட்ட நாம் ஏன் 25,000 கட்டி இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடாது? நாம் பாஸ்போர்ட் கொடுக்க போகிறதில்ல, வேறு எதுவும் டாக்குமெண்ட் நம்ம அவங்கள்ட்ட ப்ரீ இன்டர்வியூன்னு அலைய போகிறதில்ல. இப்படி ஃபெசிலிட்டிலாம் இருக்கும்போது ஒரு 23,000 கட்டிட்டு ஏன் இன்டர்வியூ அட்டன் பண்ணக்கூடாதுன்றது ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதை வந்து கேண்டிடேட்ஸ் ஆகிய உங்களோட கற்பனைக்கே விட்டுறேன், முடிவுக்கே எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் சொல்கிறேன். செகண்ட் பாயிண்ட், நாம் வந்து ஒரு இன்டர்வியூ கிளைண்ட்டுக்கு அட்டன் பண்ணால் நம்ம என்ன தொழிலுக்கு அட்டன் பண்ணுறோன்றது நமக்கு தெரியும், அதில் என்ன நாலேஜ் இருக்குன்றது நமக்கு தெரியும். அந்த நாலேஜோடு அட்டன் பண்ணால் கன்ஃபார்மாக பாஸ் ஆயிரும் அப்படின்னு நம்பி தான் நம்ம அட்டன் பண்ணுறோம். அதுக்காக இந்த பணத்தை கட்டுறது தப்பு இல்லைன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஏன்னா எவ்வளவோ பேர் ஃபோன் பண்ணுறீங்க, 50,000 கொடுத்துட்டேன், 1 லட்சம் கொடுத்துட்டேன், ஏமாந்துட்டேன், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, யாரே ஏஜென்சி பேர்லாம் சொல்கிறீங்க, எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, கிளைண்ட்டே பார்க்கல, இப்படி பல காரணங்களை சொல்லி எவ்வளவோ ஏமாந்துட்டதெல்லாம் சொல்கிறீங்க. அப்படி இவங்க ஏமாற்ற போகிறது கிடையாது. நாம் 23,000 கட்டி இன்டர்வியூ அட்டன் பண்ணி இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டா வித்தின் எ வீக்கில் ஆஃபர் லெட்ரு வந்துடுது. நான் இப்போ சொல்கிறதெல்லாம் நீ அதில் அட்டன் பண்ணி அந்த மாதிரி பாஸ் ஆகி நீ போகாதால் எப்படி சொல்கிறேன்னு கேட்கக்கூடாது. நமக்கு ரெஃபரன்ஸாக ஒரு 40-50 பேர் இருக்கும்போது அவங்களோட நம்ம டே பை டே தொடர்பில் இருக்கும்போது கண்ணால் நம்ம பார்க்கும்போது அதை நம்பி நம்ம அந்த விஷயத்தை சொல்கிறது தப்பு கிடையாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க, 50%க்கு மேலே என்னால் பாஸ் பண்ணிட முடியும் அப்படின்னா நம்பினா மட்டும் பணத்தை கட்டி இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். ஒரு வாய்ப்பு மேபி அந்த இன்டர்வியூவில் நீங்கள் பணம் கட்டி பாஸ் பண்ணலை அப்படின்னாலும் செகண்ட் சான்ஸு, தேர்ட் சான்ஸ் வரைக்கும் அவங்க தருவாங்க. 3 விதமான வாய்ப்புகளும் 3 வாய்ப்பு உங்களுக்கு கொடுத்து நீ எதுலேயுமே இங்கிலீஷில் தேரல, இன்டர்வியூலே தேரலைன்னா அதுக்கப்புறம் அவங்களே உங்களை கூப்பிட மாட்டாங்க. அந்த நேரத்தில் தான் நீங்கள் ரீஃபண்ட் வாங்குறத பற்றி யோசிக்கவே செய்யணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனிவேர் ஜாப்ஸ் இந்திய அளவில் உள்ள ஒரு நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டில், ஆந்திராவில், சவுத் இந்தியன் லெவலில், கர்நாடகாவில், கேரளாவில்னு எங்கே வேணாலும் ஸ்டாஃப் இருக்கலாம். அந்த ஸ்டாஃபுங்களோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கோ இல்லை அந்த ஸ்டாஃப்னு சொல்கிற யாராவது ஒருத்தரோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டுக்கோ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கான பணம் கட்டக்கூடாது. MIH ஸ்கில்ஸ் இந்த பேரில் தான் அவங்க தன்னோட நிறுவனத்தை பதிவு பண்ணியிருக்காங்க மேன் பவராக இந்தியன் கவர்மெண்ட்டில். MIH ஸ்கில்ஸ் லிமிடெட், இது ஒரு லிமிடெட் நிறுவனம். அவங்களோட பிராண்ட் நேம் தான் எனிவேர் ஜாப்ஸ், அவங்களோட வெப்சைட் நேம் எனிவேர் ஜாப். ஓகேங்களா? அந்த MIH ஸ்கில்ஸுன்ற அக்கௌண்ட்டுக்கு தான் நம்ம பணம் கட்டி நம்மளோட கிளைண்ட்டை சந்திக்கிறதுக்கான க்யூக்கு நம்ம போகணும். ஓகேங்களா? நீங்கள் அவங்க முன்னாடியே கட்டிட்டு நிற்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. கிளைண்ட் இன்டர்வியூ இருக்குது, இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்யூம் அனுப்பிச்சிருக்கீங்க, கிளைண்ட் இன்டர்வியூ இருக்குது நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களை பணம் கட்டிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்ப சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் இதை ஃபாலோ பண்ணிக்கணும். இதையும் தாண்டி எனக்கு அதெல்லாம் இல்லைப்பா, எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா அப்படின்னா நானும் சரி அந்த நிறுவனமும் சரி யாருமே உங்களை கட்டாயப்படுத்தலை. என் அனுபவங்கள் வழி தெரிஞ்ச தகவல்களை தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த நிறுவனத்தை ப்ரொமோட் பண்ணுறதுனாலையோ அந்த நிறுவனம் நல்ல நிறுவனம்ன்றதை சொல்கிறதுனாலையோ எனக்கு ஏதாவது வரப்போதா? கிடையாது. ஏன்னா குவாலிஃபிகேஷன் இருந்து எத்தனையோ புத்திசாலி கேண்டிடேட்ஸ் வெயிட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா? அது போன்ற புத்திசாலி கேண்டிடேட்ஸ் குவாலிஃபிகேஷன் இருந்தும் நேர விரயம் செய்யாமல் டக்குன்னு ஒரு வேலையை முடிச்சுட்டு ப்ராசஸ் எல்லாம் ஆன்லைன்லேயே அழகாக பண்ணிவிட்டு பட்டுன்னு ஃப்ளைட்டில் கிளம்பணும் அப்படின்னா நீங்கள் மட்டும் இப்போ நான் சொன்னதில் உள்ள சப்ஜெக்டில் உள்ள விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தேவையான முயற்சிகளை செய்யுங்க. சமீபத்தில் வந்து லாத்வியாவுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லி தகவல் சொன்னாங்க. பிஃபோர் 2009 லைசன்ஸ் அது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்படி டே பை டே ஏதாவது ஒரு அப்டேட் வரும். வர்றதை இந்த செகண்ட் வீடியோவில் இப்போ நான் வந்து ஏப்ரல் மே இது வந்து மேல் எடுக்கிறேன். லாஸ்ட் மே 24th அந்த டேட்டுக்கிட்ட எடுத்துக்கிட்டு இருக்கேன், 23rd கிட்ட. ஓகேங்களா? இந்த டேட்டில் அவங்க லாத்வியாவுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது. நியர்பை 2009 பிஃபோர் லைசன்ஸ் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது இருந்தால் காண்டாக்ட் பண்ண வரப்போ இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்பர் தரேன். நீங்களே அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணிட்டு எப்போ இன்டர்வியூ, எவ்வளோ பேமெண்ட்டு, என்னென்ன ஸ்டெப்பில் பேமெண்ட் எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். தென் இது போல் எந்த சந்தேகத்தையும் நீங்கள் கேட்டுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம குரூப்பில் மெம்பர் ஆகுங்க. நான் மெம்பர் ஆகி உங்கள் நம்பரை என்கிட்ட சேவ் பண்ணி இருந்தால் மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும் இன் ஃப்யூச்சர்லேயும். இப்போ நான் வந்து ஓரளவுக்கு இந்தியாவில் இருக்கேன், ஃப்ரீயாக இருக்கேன்றதுனால எனக்கு நிறைய நண்பர்கள் ஃபோன் பண்ணுறீங்க, எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். வாட்ஸ்அப்பில் பண்ணாலும் சாட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மேபி நான் கிளம்பிட்டாலோ தொடர்பு எல்லைக்கு வெளியில் போயிட்டாலோ அப்புறம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் மட்டும்தான். அதில் சேவ் பண்ணி வச்சுருக்க நம்பர்களுக்கு தான் மெம்பராக உள்ள நண்பர்கள் சேவ் பண்ணியிருப்பேன். அவங்களுக்கு மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஆன்சர் பண்ண முடியும். எனக்கு அதுவே போதும். அதுக்கு மேலே டைம் வேஸ்ட்டு என்னால் முடியாது, யாராலையும் முடியாது. ஓகேங்களா? எனிவேர் ஜாப்ஸை பற்றின இது 2வது வீடியோ. அவங்க ஏஜென்சியை பற்றி
போன வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேங்களா? பேமெண்ட் சம்மந்தமாக சொல்லிட்டேன். முன்னாடியே கட்ட வேண்டியது அமௌண்ட் இன்டர்வியூக்காக மற்ற எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் லித்வேனியாவுக்கெலாம் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போகிறீங்கன்னா, இங்கேயே இன்டர்வியூவில் பாஸ் ஆகி ஆஃபர் லெட்டர் வாங்கினதுக்கப்புறம் அது வரைக்கும் நீங்கள் டிரைவர் ப்ரொஃபஷனில் இல்லாமல் இங்கிலீஷை மட்டும் வச்சு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா, ஆஃப்டர் இன்டர்வியூ செலெக்ஷனுக்கு அப்புறம் வேலையை நீங்கள் இந்தியாவில் பார்த்துக்கிட்டு இருக்க வேலையை விட்டுட்டு விஎஃப்எஸ்க்குள்ளே அந்த கிடைக்கிற 3 monthஸில் பர்ஃபெக்டாக டிரைவிங்கில் நீங்கள் ஸ்கில்லில் தயாராகிக்கிட்டு அங்கே போகிற மாதிரி பாருங்கள். இல்லை நீங்கள் ஏதோ மெத்தனமாக அங்கே போய் இறங்கிட்டிங்கன்னா போனோன்னே டெஸ்ட் ட்ரைவ் போட்டு நீங்கள் ஹியூமன் எரராக வண்டி ஓட்டுறீங்கன்னா, வண்டி ஓட்டும்போது ஒரு ஹியூமன் எரர் தவறு நடக்குதா அந்த டெஸ்ட் ட்ரைவில், இல்லை நாலேஜே இல்லாமல் வந்திருக்கீங்களான்றதை ஒரு ப்ரொஃபஷனலான கம்பெனி கண்டுபிடிச்சிடுவாங்க. உங்களோட எம்ப்ளாயரு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அக்கமடேஷன் ஃப்ரீ தரமாட்டாங்க. நீங்கள் தான் கையிலேருந்து மறுபடியும் 2 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணி லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி ஆயிரும். இது மாதிரி யாரும் சிக்கிக்காதீங்க. ஓகேங்களா? டிஸ்க்ளைமர் மெசேஜ். என் அனுபவங்களை தான் நான் இந்த வீடியோ வழியாக சொல்கிறேனே தவிர, ஒரு கேண்டிடேட்ஸ் அவரவர் முடிவை அவரவர் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தான் எடுக்கணும். நாங்கள் எந்த விதமான இதுக்கும் ஷூரிட்டி கிடையாது. ஓகேங்களா? அனுபவங்களை சொல்கிறோம். அதுலேருந்து நல்லது கெட்டதை வந்து புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாக முடிவெடுக்க வேண்டியது கேண்டிடேட்ஸ் ஆகிய உங்கள் கடமை. ஓகேங்களா? மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.